பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி வெற்றியை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி படுகாயமடைந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைக்கிறார். ராஜா, விவரங்கள். வணக்கம் நந்தா. பெங்களூரு ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டத்தில் தற்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த மருத்துவமனை காயமடைந்தவர்களை சிகிச்சை சேர்க்கப்பட்ட அந்த மருத்துவமனை தரப்பில் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 7 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்டோர் இதுவரை காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் கூட்ட நெரிசல் மட்டுமின்றி ஏராளமானோருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 7 பேர் மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தற்போது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது ஒரு துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே இடையிலே மழையும் பெய்த காரணத்தின் காரணமாக அங்கிருந்த மக்கள் அங்கிருந்தவர்கள் சிதறி ஒரு கட்டமாக ஓடினர். அந்த நேரத்தில் காவல்துறையினரும் தடியடி நடத்தியிருந்தனர். மழை பெய்ததன் காரணமாக கூட்ட நெரிசலும் ஏற்பட்டு அங்கிருந்து பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு பெரிய அசம்பாவிதம் நேரிட்டிருந்தது. இதில் 27 பேர் காயம் ஏற்பட்ட நிலையில் 20 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதில் சில பெண்களும் இருக்கின்றனர். இந்த தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த வெற்றி கொண்டாட்டமானது பாதியில் நிறுத்தப்பட்டு தற்போது வீரர்கள் ஹோட்டல்களுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த பெரிய அசம்பாவித சம்பவத்தில் ஒரு குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அசம்பாவிதம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி முதல் முறையாக கோப்பை வென்ற அந்த சந்தோஷம் சிறிது நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய சோகமாக மாறி இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்திருந்ததே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. நந்தா, ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்து பேரணியை மாநில அரசு ரத்து செய்திருந்தது. அதன் பிறகு இங்க கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. உளவுத்துறை ஏற்கனவே கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறத்தில் வானிலை நிலவரம் தொடர்பான முன்னறிவிப்புகளும் கிடைத்திருக்கும். இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இத்தனை பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ராஜ்? நிச்சயமாக நந்தா, இந்த விபத்தானது மழை காரணமாக ஏற்படவில்லை. மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏராளமான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் சின்னசாமி மைதானத்துக்கு அருகிலேயே குவிந்ததால் தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 20க்கும் மேற்பட்டோர் முண்டியடித்து ரசிகர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் விருப்ப நாயகர்களை அங்கு பார்ப்பதற்காக சின்னசாமி மைதானத்துக்கு அருகே குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர்கள் திணறினர். அதனை நாம் முதலே பதிவு செய்திருந்தோம். அவர்கள் லேசான தடியடியும் நடத்தியிருந்தனர். சிலரும் மரங்களின் மீது ஏறி, மரத்தின் உச்சியின் மீது ஏறியும், கட்டிடங்கள், உயரமான கட்டிடங்களின் மீது ஏறியும் அபாயகரமான வகையில் இருந்தனர். எனினும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறியதை நாம் பார்க்க முடிந்தது. ஒரே நேரத்தில் மைதானத்தை நோக்கி அனைவரும் சென்ற காரணத்தினால்தான் இந்த விபத்தானது நேரிட்டிருப்பது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. ஏராளமானோர் குழந்தைகளுடன் அந்த பகுதிக்கு சென்ற அந்த காரணத்தினாலும் மூச்சு திணறல் சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது அந்த இடமே ஒரு சோகமயமாக காட்சியளித்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் அதிக அளவில் அங்கு குவிக்கப்பட்டு நிலைமையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நந்தா, ஒரு வெற்றி கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்திருக்கிறது. IPL இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆர்சிபி வீரர்களுக்கான வரவேற்பு இன்றைக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விதான் சௌதாவில் தொடங்கி சின்னசாமி மைதானம் வரைக்கும் ஆர்சிபி வீரர்கள் ஊர்வலமாக வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான ரசிகர்கள் வீரர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக திரண்டிருந்தார்கள். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமானோர் மயக்கமடைந்து மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காட்சி
காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் வீரர்களை வரவேற்கக்கூடிய நிகழ்வில் இதுவரை 50 பேர் வரைக்கும் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. தற்போது சின்னசாமி மைதானத்தில் திட்டமிடாததன் காரணமாகத்தான் இந்த ஒரு சோக நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமா பாலவேல், 18 ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூரு அணியானது சாம்பியன் மகுடம் சூடி வெற்றி கோப்பையோடு இன்று சின்னசாமி மைதானம் வந்திருந்தது. விமான நிலையத்திலேயே அந்த கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று வீரர்களை கௌரவித்து வீரர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை பேருந்தில் பயணம் மேற்கொண்ட போது அனைத்து ரசிகர்களுமே சாலையின் இருபுறம் கூடி வீரர்களை வரவேற்றார்கள். சின்னசாமி மைதானத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பொழுது 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டி முடிந்ததற்கு பிறகு, அதாவது இறுதிப் போட்டி முடிந்ததற்கு பிறகு சாம்பியன் அணி அந்த சொந்த மைதானத்திற்கு சென்று சாம்பியன் கோப்பையோடு சொந்த ரசிகர்களோடு கொண்டாடுவது வழக்கம். ஏனென்றால் IPL தொடரின் இறுதிப் போட்டி ஒரு பொதுவான மைதானத்தில் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் அந்த பொதுவான மைதானத்தில் சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிய பிறகு கோப்பையோடு உள்ளூர் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக அங்கு மைதானத்திற்கு சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம்தான். ஒவ்வொரு முறையும் இதே போன்ற ஒரு கொண்டாட்டம் நிகழும். அந்த வகையில் சின்னசாமி மைதானத்தில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோப்பையை முதல் முறையாக கைப்பற்றியதன் காரணமாக ஒரு பெரிய விழாவிற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ரசிகர்களை ஒருங்கிணைப்பதில் சற்று குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த மைதானத்தில் ஒன்று கூடும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது ஒரு பெரிய ஒரு சோகமான நிகழ்வாக மாறி இருக்கிறது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கக்கூடிய பெங்களூரு அணி ஒட்டுமொத்த பெங்களூரு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவே கொண்டாடி தீர்த்தது. விராட் கோலி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்றிலிருந்து ஒரே கொண்டாட்டம் தான். கர்நாடகா பெங்களூரு முழுவதுமே கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் களை கட்டின. இரவு முழுவதுமே நாம் கழுகு பார்வையில் பார்த்தும் பொழுது அந்த பெங்களூரு மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், பெங்களூரு சிட்டி முழுவதுமே வான வேடிக்கையில் பகல் போல் ஜொலித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே ஒரு பெரிய கொண்டாட்டம் இருந்தது. அந்த கொண்டாட்டத்தில் தற்பொழுது ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மூச்சு திணறி கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் உயிரிழப்பு கூடாது என்பதுதான் அனைவரினுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. பாலவேல், தற்போது சம்பந்தப்பட்ட இடத்திற்கு, அதாவது வரவேற்பு நிகழ்ச்சியிலுமே கூட துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பங்கேற்பதாக இருந்தது. நிலையில இப்படியான ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தற்போது துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அங்கு வருகை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் மயக்கமடைந்தவர்கள், காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய நடவடிக்கைகளும் அங்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 10 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது.